சண்டே வந்துட்டாலே போதுங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க நம்ம மேக்ஸிமம் நினைக்கிறது, ஒன் டே ஆச்சும் வெளில போயிட்டு வரணும்ப்பா, கொஞ்சம் ரிலாக்சேஷன் வேணும். அதே மாதிரி தாங்க எனக்கும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு திடீர் பிளானா தெய்வகுளம் கிளம்பிட்டோங்க. சேத்துமடையில தான் இந்த கோவில் இருக்கு. ஆனமலையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில இருக்கும். மேக்ஸிமம் இந்த கோவில் எதுக்காக ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த பொள்ளாச்சி சுத்து வட்டாரத்தில இருக்க எந்த கோவில்ல நோம்பி சாட்டினாலும் ஃபஸ்ட்டு இந்த கோவில்ல தீர்த்தம் எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி அந்த கொலை மாதிரி இருக்கிறதுல காணிக்கை போட்டு என்ன வேணாலும் நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. ரொம்ப நாளாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் சாமி எடுத்து வில்வ மரத்துக்கு கீழே வச்சுருக்காங்க. அந்த காளியாவரம், சேத்துமடை இந்த சைடெல்லாம் போயிட்டா வீடுகள்லாம் இன்னும் அந்த பழமை மாறாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எப்போ ஆனமலை சைடு போனாலும் தெளிவை வாங்கி குடிக்காமல் வரவே மாட்டாங்க. பாட்டிலில் இருக்க தெளிவை விட நம்ம பனையோலையில் குடிக்கிற தெளிவு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நொங்கு போட்டு தருவாங்க. கண்டிப்பா நீங்களும் வந்தா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.